السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு மிகப்பெரிய செல்வமாக ஈமானை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஈமான் தான் உயர்ந்த செல்வம், அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. குழந்தைகளை அல்லாஹ் நமக்கு அமானிதமாக அல்லாஹ் வழங்குகிறான். குழந்தைகளை பொறுத்தவரை, குழந்தை செல்வத்தை பொறுத்தவரை நம்முடைய திறமையால் நாம் ஒன்றும் பெற்றெடுப்பதில்லை. முழுக்க முழுக்க அது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்ற பொழுது, அல்லாஹ் தான் நாடியவருக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையை தருகிறான், தான் நாடியவருக்கு பெண் குழந்தையை தருகின்றான். வயஜஅலு மை யஷாஉ அகீமா, இன்னும் யாருக்கு நாடுகிறானோ அல்லாஹ் அவர்களுக்கு எதையும் தருவதில்லை, அவர்களுக்கு ஒன்றும் தராமல் விட்டு விடுகிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப குழந்தை செல்வம் என்பது முழுக்க முழுக்க இறைவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்குமா என்று சிலர்கள் யோசிப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை வழங்கி விடுவான். இவர்களுக்கெல்லாம் உடல் மிகவும் திடகாத்திரமாக இருக்கிறது, இவர்களுக்கு குழந்தைக்குரிய அத்துணை வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் பார்த்தால் 10 வருடங்களாக 20 வருடங்களாக குழந்தைகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே குழந்தை பிறத்தல் என்பது மருத்துவர்களுடைய முயற்சியாலேயோ அல்லது கணவன் மனைவி இருவர்களுக்கு இடையில் உள்ள அந்த ஒற்றுமையாலேயோ அந்த திறமையாலேயோ பிறப்பதல்ல, மாறாக இறைவனுடைய கிருபையால் பிறந்து கொண்டிருக்கிறது. இறைவன் தான் அந்த குழந்தை செல்வத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே ஹதீஸில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்கள் என்பதாக சொல்வார்கள். நமக்கு எல்லோரும் தெரியும், நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அமானிதம் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு பொருளை நம்மிடத்தில் ஒப்படைக்கிறார் என்றால் அதை அவர் ஒப்படைத்தது போலவே திரும்பவும் ஒப்படைப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. காசாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அவர் ஒப்படைத்ததை திருப்பி அவர் கேட்கிற போது கொடுப்பது. இப்போ இறைவன் நம்மிடத்திலே பரிசுத்தமான பாவங்கள் இல்லாத ஒரு குழந்தையை அல்லாஹ் நம்மிடத்திலே ஒப்படைக்கிறான். அதை பாதுகாத்து பேணி வளர்த்து ஆளாக்குவது என்பது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வகையில பெற்றோர்களுக்கு அல்லாஹ் குழந்தை செல்வங்களை அமானிதமாக வழங்கி இருக்கிறான். இந்த குழந்தைகள் தடம் புரளுவார்களே ஆனால், இந்த குழந்தைகள் தவறான பாதையிலே செல்வார்களே ஆனால், இந்த குழந்தைகள் கல்வி ஏதும் கற்காமல் அவர்கள் கண்மூடித்தனமாக தாந்தோன்றித்தனமாக அவர்கள் வளர்வார்களே ஆனால், இப்படி எந்தென்ன தவறுகள் குழந்தைகள் செய்கிறார்களோ அதற்கு பெற்றோர்களே குறிப்பிட்ட வயது வரை பொறுப்பாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட வயதிற்கு மேல்தான் அவர்களுடைய பொறுப்பு நீங்குகிறது. எனவே பிள்ளைகளை சரியாக வளர்த்து ஆளாக்குவது என்பது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு நீங்கள் 5 வகையான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த 5 விஷயங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை, பெற்றோர்களாகிய நாம் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதல் விஷயம், அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகள் புரிவது. அவர்களுக்காக, அவர்களுடைய மறுமை வாழ்விற்காக, அவர்களுடைய உலக வாழ்விற்காக, அவர்களுடைய படிப்பிற்காக, அவருடைய உடல் நலனிற்காக, அவர்களுடைய ஹிதாயத்திற்காக, நாளை மறுமை வெற்றிக்காக, இப்படி குழந்தையினுடைய பல வகையான விஷயங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை புரிவது பெற்றோர்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்று எத்துணை பெற்றோர்கள் நாம் குழந்தைகளுக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வேளையும் நாம் நம்முடைய குழந்தைகளுக்காக துஆ செய்ய வேண்டும். 5 நேரம் தினம் தொழுகிறோம், 5 முறை துஆ செய்ய வேண்டும். இரவு நேரங்களிலே துஆ செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறோமோ நம்முடைய குழந்தைகளுடைய ஹிதாயத்திற்காகவும், நம்முடைய குழந்தைகளுடைய இருலோக வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் நாம் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகின்றான். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக. யா அல்லாஹ், எங்களை உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவாயாக,
எங்களுடைய சமுதாயத்தவர்களையும், அதாவது எங்களுடைய வழித்தோன்றல்கள், எங்களுடைய பிள்ளைகளையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக நீ ஆக்குவாயாக. அதனால நீ எங்களை மட்டும் முஸ்லீமாக ஆக்கினால் போதாது, எங்களுடைய பிள்ளைகளையும் நீ முஸ்லீமாக உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நீ ஆக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் இங்கே எடுத்து சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு ரப்பனா குஃப்ரிலி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, முஃமின்களை மன்னிப்பாயாக. யௌம யகூமுல் ஹிசாப், கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய இந்த நாளிலே அனைவரையும் நீ மன்னிப்பாயாக என்று தங்களுடைய பெற்றோருக்காக செய்ய வேண்டிய துஆவை அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகின்றார். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கின்றார், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ் எங்களுடைய மனைவியர்களில் இருந்தும் எங்களுடைய பிள்ளைகளில் இருந்தும் எங்களுக்கு நீ கண்குளிர்ச்சியை தருவாயாக. வஜஅல்னா முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எங்களை நீ தலைமையாக ஆக்குவாயாக என்பதாக அவர்கள் செய்த அந்த துஆவை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்ப இங்கே பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய துஆவை, பிள்ளைகள் கண்குளிர்ச்சி தரக்கூடியவர்களாக எங்களுக்கு இருக்க வேண்டும். பிள்ளைகளிலிருந்து எங்களுக்கு கண்குளிர்ச்சி உருவாக வேண்டும். அதாவது நாங்கள் பிள்ளைகளை பார்த்தால் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற அந்த உட்கருத்து தான் இந்த பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் குழந்தைகளுக்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த தந்தை குழந்தைக்காக துஆ செய்கிறாரோ அந்த துஆ மறுக்கப்படாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை இறைவன் மறுக்க மாட்டான், அதை உடனடியாக எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், இப்போ ஒரு தந்தை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அனுதினமும் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் மீது நாம் அக்கறைப்படுகிறோம், அவர்களுக்காக நாம் செலவு செய்கிறோம். அவர்களை இந்த பள்ளிக்கூடத்திலே சேர்த்தால் சிறப்பாக வருவார்கள், இந்த கல்லூரியிலே சேர்த்தால் அவருடைய ஒழுக்கம் சிறப்பாக இருக்கும், இங்கே அவர்களுக்கு பெண் எடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று ஒவ்வொன்றாக பார்த்து செய்யக்கூடிய நாம் துஆ செய்ய மறந்து விடுகிறோம். தொழுதாலும் கூட சமயங்களிலே துஆ செய்வதை மறந்து விடுகிறோம். தொழுகையாளிகளே துஆ செய்ய மறந்து விடுகிற போது தொழுகை அல்லாத பெற்றோர்கள் எப்படி துஆ செய்வார்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களுடைய துஆ குழந்தைகளுக்கு மிக மிக அவசியமாக இருக்கு. பெற்றோர்களுடைய துஆவின் மூலமாக உயர்ந்தவர்களை நாம் நிறைய நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தாயினுடைய துஆவாலும் தன்னுடைய தாயினுடைய வளர்ப்பினாலும் உயர்ந்தவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தாயினுடைய துஆவினாலும் அவர்களுடைய அந்த பராமரிப்பினாலும் வளர்ந்தவர்கள். வஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் தன்னுடைய தாயினுடைய துஆவாலும் அவர்களுடைய நேர்வழி காட்டுதலாலும் அவர்கள் வளர்ந்தவர்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண் பார்வை சிறு வயதிலே குறைந்து போனது நோயின் காரணமாக, தாயினுடைய பிரார்த்தனையின் காரணமாக அல்லாஹ் மீண்டும் அவர்களுக்கு கண் பார்வையை சிறப்பாக தந்தான் என்று நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் அனுதினமும் அல்லாஹ்விடத்திலே தொழுது பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தாய் தந்தையினுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனுதினமும் நாம் துஆ செய்யக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆகிர் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.